அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து டெட் தேர்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சுங்க. அ ஜூலை மாசம் 5, 6 தேதிகள் நடந்தது. இன்னைக்கு அதே மாரி 1 மாசம் ஆகி ஆகஸ்ட் மாசம் 6 தேதி வந்துருச்சுங்க. ஸோ வந்து டெட் தேர்வோட ரிசல்ட் ஸ்பெஷல் டெட் தேர்வோட ரிசல்ட் வெளியிடுறதுல தாமதம் ஏற்படுறது நமக்கே தெரியுது. ஸோ அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன அப்டின்னா, அது நமக்கு தெரியும் கோர்ட்ல இருக்கிற கேஸ் தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 24ஆம் தேதியே அ எடுத்திருக்க வேண்டிய கொள்கை முடிவ தமிழ்நாடு அரசு வந்து எடுக்கிறதுல காலதாமதம் ஆனதுனால தான், இந்த அதிலிருந்து மேற்கொண்டு 1 மாசம் ஆகஸ்ட் 24 வரைக்கும் தள்ளி போயிருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா, இதுல நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயம்னா, ஏன் இந்த காலதாமதம் அப்படின்னு பார்க்கும்போது 2, 3 விஷயம் இதுல இருக்குது. முக்கியமா வந்து ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் வந்து இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி நேத்து வந்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல கவனமா இருந்தாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. அப்படி பார்க்கும்போது கல்வித்துறையும் வந்து அதுல வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறையும் அதுல ரொம்ப ஈடுபாடா இருந்து, அதுக்கான திட்டங்கள் பிளான் பண்றதிலேயே ஆர்வமா இருந்ததுனால, முக்கியமா அது இருந்ததுனால, இதுல ஒரு சரியான தீர்மானமா முடிவ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுதுங்க 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த முடிவு வந்து நம்ம என்ன முடிவு எடுத்தாலும், அது வந்து பொதுவா எல்லாருக்கும் சேரக்கூடியதா, மேற்கொண்டு எங்கேயும் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாததான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி சட்ட ரீதியான கிளியரன்ஸ்லாம் கேட்டு அதுக்கான ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வருதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து 60 மார்க்க வந்து டெட் மார்க்ல பாஸ் மார்க்கா எல்லாருக்கும் குடுக்கிறதா? இல்ல கேட்டகரி வைஸ் வந்து டிஃபரன்ஸ் வச்சு குடுக்கிறதா? அது அது கூட வந்து இந்த ஸ்பெஷல் மார்க் நம்ம கேட்கிறோம் இல்லையா? இந்த சிறப்பு மதிப்பெண்கள், வருட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அடிப்படையில, பிளஸ் படிச்ச டிகிரி அடிப்படையில இந்த மார்க்க வந்து சேர்த்து குடுக்கிறதா? அப்படின்னு சொல்லி கல்வித்துறையிட்ட வந்து நெறைய குழப்பங்கள் இருந்ததா சொல்லப்படுதுங்க. நீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் மதிப்பெண்கள வந்து டெட் மதிப்பெண் கூட சேர்த்து எப்படி வந்து நம்ம பாஸ் அனௌன்ஸ் பண்ண முடியும்? அத மாரியான வாய்ப்பு வழிகள் வந்து என்சிடிஇ குடுத்துருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கான வாய்ப்பு வழிகள் பெருசா இல்ல அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கோர்ட்ல வந்து 2 விதமான வந்து கேஸ் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரப்போற அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மதிப்பெண் குறைப்பு சம்மந்தமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு கேஸ் முடிஞ்சது இல்லையா? அத பத்தி நான் உங்களுக்கு அப்டேட் குடுத்துருந்தேங்க. அந்த கேஸ பொறுத்தவரைக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து இது பண்ணி குடுக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அந்த ஹை ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து டெட் நடத்தக்கூடாது. அதுக்கு பதிலா ஈக்குவலைஸ்டா பணியிடை பயிற்சி குடுக்கணும். அப்படின்ற மாரி இன் சர்வீஸ் ட்ரெய்னிங் குடுத்து அத டெட்டுக்கு ஈக்குவல் பண்ணணும். அது மாரி இந்த கேஸ் இருக்கு இல்லையா? அத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன முயற்சி பண்றாங்கன்னா, ஒரு என்சிடியோட கன்கரன்ஸ் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா வந்து அத வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியர் ஆகலன்றதுனால, இப்போ வந்து உங்களுக்கு இந்த அ சேம் மதிப்பெண்ண வந்து குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறதுலயே அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நாம என்ன செஞ்சாலும் கரெக்ட்டா இருக்கணும்னு சொன்னதுனால தான், அந்த யோசனையின் அடிப்படையில தான் இந்த கொஞ்சம் டிலே ஆகுதே தவிர, மத்தபடி இப்போ ஆன் தி அதர் ஹேண்ட் நடக்க வேண்டிய விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பேப்பர் கரெக்ஷனுக்கான ஃபைனல் கீ ரெடி பண்றதுக்கான விஷயங்கள் செய்றது. நம்ம அனுப்பிச்ச அப்ஜெக்ஷன வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணதெல்லாம் எடுத்து எவிடன்ஸ வச்சு ஃபைனல் கீ ரெடி பண்ற வேலை ரொம்ப மும்முரமா இருக்குதுங்க. ஸோ இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஆகஸ்ட் 24 அன்னைக்கு நிச்சயமா வந்து தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவ வந்து அறிவிக்க போறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ அறிவிச்ச இம்மீடியட்டாவே வந்து நம்ம ரிசல்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு செய்தி சொல்லப்படுதுங்க. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச செய்தி இதுதான். ஸோ நம்ம அடிக்கடி இது சம்மந்தமா அடுத்த லேட்டஸ்ட்டான ஆக்கப்பூர்வமான தகவல் கிடைச்சுச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்ங்க.